சில வருடங்களுக்கு முன்னால ராமசமுத்திரம் அப்படின்னு ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் எதுக்கு வேகமா போறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சொல்ற விதமா நிறைய கதைகளை கொடுக்க தயாரா இருக்கும். நல்லதை சொல்லி குழந்தைங்களை வளர்ப்போம். டே, என்னடா பிரச்சனை? எதுக்கு இந்த நடுராத்திரியில ஓடிக்கிட்டு இருக்கீங்க? யாரையாவது நாய் கடிச்சிருச்சா என்ன? தெருநாய் தொல்லை தாங்க முடியல. நடுராத்திரி வெளியே வர வேண்டானா கேக்குறீங்களா? யாரையும் நாய் கடிக்கல பாட்டி. பண்ணையார் வீட்டில் திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. அடிக்கதான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா, எவனாவது மாட்டுனா போதுமே, அடிக்க கும்பலா கூடுறீங்க. முதல்ல அவன் திருடத்தான் வந்தானா இல்லை தங்க இடம் இல்லாமல் ஒதுங்க வந்தானா? விசாரிக்காம அடிக்காதீங்கடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எவனாவது மாட்டுனா கும்பலாக அடிக்க வேண்டியது தான். வீட்டில் பொண்டாட்டி தான் அடிக்க முடியல, இவனையாவது அடிப்போம். அவன் திருடனா இல்லையான்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணோம். இப்படி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அடுத்த நாள் விடிய ஆரம்பிக்க பஞ்சாயத்து கூடுச்சு. குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் இருக்க, ஏண்டா எதுக்கு என்னோட வீட்டில் திருட வந்தீங்க? நீங்கள் திருடுனது உண்மைதானா? உண்மையை ஒத்துக்குங்க, இல்லைன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். ஐயா, என் பேர் காளியப்பனுங்க. நான் திருட வரலைங்க. நான் என்னோட ஆட்டை காணான்னு தேடிக்கிட்டு வந்தேன். பட்டியில் ஆடு கத்துற சத்தம் கேட்க என்னோட ஆடு உள்ளே இருக்கான்னு பார்க்கத்தான் உங்கள் பட்டிக்குள்ளே வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த ஊர் ஆளுங்க என்னைய துவன்னு துவைச்சிட்டாங்க ஐயா. ஐயா, இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இவனை பார்த்ததே இல்லைங்கண்ணா. இவன் என்னமோ காலுக்கு குழாயெல்லாம் போட்டுட்டு வித்தியாசமாக இருக்கான். இவன் தான் அந்த திருடன் போல. ஐயா, என் பேர் கணபதிங்க. நானும் உங்கள் வீட்டில் திருடலைங்க. நான் வெளியூருங்க. இங்கே பக்கத்து பண்ணையார் வீட்டில் படித்து இங்கே வேலைக்கு வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு தாங்க வந்தேன். ராத்திரி ஆயிடுச்சிங்களா, பட்டியில் ஓரமாக தங்கிட்டு காலையில் பக்கத்து ஊருக்கு போகலான்னு தூங்குனுங்க. நான் எந்த பொருளையும் திருடலைங்க, என்னை விட்டுருங்க. இப்படி 2 பேரும் சொல்ல ஜமீன்தாருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இங்கே பாருங்க, உங்கள் 2 பேர்த்தில் யார் திருடன் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. அடுத்த 1 மாதத்துக்கு 2 பேர் இந்த ஊர்லேயே தங்குங்க. மக்களுக்கு நல்ல காரியம் செய்யுங்க, அப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன்னா. இப்படி சொல்லிட்டு ஜமீன்தாரு அங்க இருந்து கிளம்பி போனாரு. என்னது, ஒரு தீர்ப்பு சொல்லாமல் இப்படி நல்லது பண்ண சொல்லிட்டு போகிறாரு. நான் என்ன நல்லது பண்ணுவேன்? சரி, உயிரை காப்பாற்றணும்னா வேற வழியே இல்லை. இந்த மக்களுக்கு சேவை செஞ்சுதான் ஆகணும் போல. இப்படியே 1 மாத காலம் முடிஞ்சிருச்சு. ஜமீன்தாரு பஞ்சாயத்தை கூட்ட ஆரம்பிச்சாரு. என்னப்பா காளிமுத்து, நீ என்ன நல்லது பண்ண இந்த ஊர் மக்களுக்கு? ஐயா, என்னை திருடன்னு சொல்லாதீங்க. நான் ஊர் மக்களுக்கு இலவசமாக 1 வேளை சோறு போட்டு தானம் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஊர் மக்களை நீங்களே கேளுங்களே. என்னப்பா, இவன் உங்களுக்கு உணவு தானம் பண்ணுனா இவன் சொல்கிறது உண்மையா? ஆமாங்க ஐயா, இவர் எங்க எல்லாருக்கும் கடந்த 1 மாசமா உணவு தானமா கொடுத்தாரு. அது உண்மைதாங்க. ஐயா, என்னை திருடன்னு உங்ககிட்ட பிரித்து கொடுத்தவனே இந்த முனியாண்டி தான். நான் திருடனே இல்லை, ஆனால் என்னை திருடன்னு பிரித்து கொடுத்தான். அவன் மேலே எனக்கு கோபம் அதிகமாக இருந்தது. அவனை நான் என்னோட எதிரியாக தான் கருதுனேன். அப்படி இருந்த முனியாண்டியை ஒரு நாள் பாம்பு கடிச்சு அவன் மயக்கத்துக்கு போயிட்டான். நான் தான் அவசரமாக வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவனோட உயிரையே காப்பாற்றினேன். அட, இவ்வளவுதான் நீ பண்ணனியா? என்னைய பாரு, நான் இந்த மக்களுக்கு இலவசமாக என்னென்னமோ கொடுத்துருக்கேன். நான் தான் விடுதலை ஆக போகிறேன், நீ தான் மாட்ட போகிற இப்படின்னு மனசுக்குள்ளே பேச ஆரம்பித்தான். உங்கள் 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கல காளியப்பன் தான் திருடன்னு தெரியுது. தம்பி கணபதி, நீ திருட இல்லைன்னு புரியுது. ஐயா, நான் திருடனா? என்னங்கய்யா இப்படி பழி போடுறீங்க? நான் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், என்னைய போய் இப்படி சொல்கிறீங்களே. வாய மூடுடா. உழைச்சி சம்பாரிச்ச எவனும் இப்படி தாறுமாறாக செலவு பண்ண மாட்டான். நீ எங்கே மாட்டிக்குவோன்னு பயத்தில் இப்படி தாறுமாறாக செலவு பண்ணிட்ட. ஒழுங்காக உண்மையை சொல்லி ஒத்துக்கோ, இல்லைன்னா தண்டனை கடுமையாக இருக்கும். ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் திருடன், கணபதி திருடலை. ஆட்டை திருட தான் பட்டிக்கு வந்தனா. நீ தான் திருடன்னு எனக்கு அன்றைக்கே தெரியும். திருடனை பணத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணட்டுன்னு முன்பே தண்டனையை கொடுக்காம இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன். நீயே குற்றத்தை ஒத்துக்கிட்ட, அதனால் உன்னோட தண்டனையை குறைக்கிறேன். இப்படி ஜமீன்தாரு தீர்ப்பு சொன்னாரு. திருடுறது தப்பு, அதை மறைக்கிறது அதை விட பெரிய தப்பு. பகைவராக இருந்தாலும் உதவி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க.
ஜமீன்தாரு திருடனுக்கு தண்டனையை குறைச்சது சரியா தப்பான்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.